தங்கம் 17 ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய வீழ்ச்சி. ஏப்ரலில் நடக்கப் போகும் அடுத்த அபாயம். போச்சு. கடந்த 17 ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய வீழ்ச்சியை தங்கம் விலை கடந்த ஒரு வாரத்தில் சந்தித்திருக்கிறது. ஏப்ரல் மாதம் இதைவிட அதிகமாக சந்திக்கும் என்று கணிப்புகள் தெரிவிக்கின்றன. 2008க்கு பிறகு தங்கம் சந்தித்திருக்கும் ஒரு மிகப்பெரிய பிளாக் அவுட் இது. எகிரிய விலையை பார்த்து மிரண்டு போயிருந்த சாமானியர்களுக்கு இது ஆறுதலா அல்லது முதலீட்டாளர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையா? விரிவாக பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை அன்று தங்கம் விலை சற்று உயர்ந்திருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த மாதம் தங்கத்திற்கு ஒரு கருப்பு மாதம்தான். 2008ஆம் ஆண்டு நிலவிய உலகளாவிய பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு தங்கம் ஒரே மாதத்தில் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்திப்பது இதுவே முதல் முறை. இந்த மாதத்தில் மட்டும் தங்கத்தின் விலை சுமார் 13% மேலாக சரிந்துள்ளது. ஜனவரி 29 அன்று ஒரு அவுன்ஸ் தங்கம் $5594.82 என்ற உச்சத்தை தொட்ட நிலையில் தற்போது அந்த உச்சத்திலிருந்து சுமார் 18.70% வரை விலை குறைந்து காணப்படுகிறது. தங்கம் என்றாலே பாதுகாப்பான முதலீடு என்று நினைப்பவர்களுக்கு இந்த முறை ஒரு ட்விஸ்ட் காத்திருந்தது. டாலரின் விஸ்வரூபம். போர்க்காலங்களில் மக்கள் தங்கத்தை நாடுவார்கள். ஆனால் இந்த முறை மத்திய கிழக்கு போரின் சூழலில் முதலீட்டாளர்கள் தங்கத்தை விட அமெரிக்க டாலரையே பாதுகாப்பான புகலிடமாக தேர்ந்தெடுத்தனர். இதனால் டாலர் மதிப்பு உயர்ந்து தங்கத்தின் மவுசு குறைந்தது. வட்டி விகிதம் பயம். கச்சா எண்ணெய் விலை உயர்வால் பணவீக்கம் அதிகரிக்கும் என்ற அச்சம் நிலவுகிறது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வங்கிகள் வட்டி விகிதத்தை உயர்த்தக்கூடும். தங்கம் என்பது வட்டி தராத ஒரு முதலீடு என்பதால் வட்டி விகிதம் உயரும்போது முதலீட்டாளர்கள் பாண்டுகள் பக்கம் தாவி விடுகிறார்கள். எண்ணெய் அரசியலும் அமெரிக்காவும். அமெரிக்கா ஒரு எரிசக்தி ஏற்றுமதி நாடாக இருப்பதால் கச்சா எண்ணெய் விலை உயர்வு அந்நாட்டு டாலரை மேலும் வலுப்படுத்தியது. இது தங்கத்தின் மீதான அழுத்தத்தை அதிகரித்தது. தங்கம் மட்டுமின்றி அதன் உடன்பிறப்புகளான வெள்ளி, பிளாட்டினம் மற்றும் பல்லேடியம் ஆகியவையும் இந்த மாதத்தில் கடும் சரிவை சந்தித்துள்ளன. வெள்ளி ஒரு அவுன்ஸ் $71.89 என 2.7% உயர்ந்தாலும் இந்த மாதத்தில் சுமார் 20% வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. பிளாட்டினம், பல்லேடியம் இவைகளும் தலா 20% வரை சரிவை கண்டுள்ளன. சுருக்கமாக சொன்னால் உலோக சந்தை முழுவதும் ஒரு விதமான ரோலர் கோஸ்டர் பயணத்தில் இருக்கிறது. தற்போது விலை குறைந்திருப்பதை ஒரு நல்வாய்ப்பாக பார்க்கும் முதலீட்டாளர்களால் சந்தை சற்று மீண்டு வருகிறது. இருப்பினும் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் இருக்கும் சிக்கல்கள் தீராத வரை சந்தையில் இந்த அதிரடி மாற்றங்கள் தொடரும் என்கிறார்கள் நிபுணர்கள். ஆனால் நீண்டகால அடிப்படையில் பார்க்கும்போது தங்கம் மீண்டும் ஜொலிக்கும் என்கிறது கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனம். 2026ஆம் ஆண்டின் இறுதியில் ஒரு அவுன்ஸ் தங்கம் $5,400 வரை உயர வாய்ப்புள்ளதாக அவர்கள் கணித்துள்ளனர். மத்திய வங்கிகள் தங்கம் வாங்குவதை தொடர்வதும் எதிர்காலத்தில் வரக்கூடிய வட்டி குறைப்புகளும் இதற்கு கை கொடுக்கும்.